ஹாய் நண்பா. செகண்ட் போலில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஹிட்டர்ஸ் விஷாரம் விசஸ் குட்லதர் மோதுறாங்க. இதில் விஷாரம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் மொத்தம் 8 ஓவர். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணோம் கம்பல்சரி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக விக்கியும் அங்கிலேஷும் வந்திருக்காங்க. விக்கி ஓப்பன் பண்ணுறாரு, ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஃபஸ்ட் ஓவர் போட விஜய் வந்திருக்காரு. பவர் பிளே ஃபஸ்ட் ஓவர் போட விஷாரன் டீமுக்காக. செகண்ட் போலில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் இது. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஷாட்டுங்க. ஃபஸ்ட்டு பால் நல்லா ஃபுல் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரிங்க. ஃபஸ்ட்டு பால் பவுண்டரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விக்கி. நல்லா ஸ்டார்ட்டு குட்லதருக்கு. செகண்ட் ஒன் சான்ஸ் பால் கேட்சாங்க. ஆள் வச்சிருக்காங்க தெளிவா. லவ்லி டேக்குங்க. சரியான கம்பேக் பவுலர் கிட்ட விஜய் கிட்ட. முதல் பாலே பவுண்டரோட ஸ்டார்ட் பண்ணார் ஓவர். ஆனால் அடுத்த பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. விக்கெட்டை ஒரு அக்ரீஸ் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பவர் பிளேலேயே. விக்கி ஃபஸ்ட்டு பால் பவுண்டரோட ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த பால் விக்கெட் விழுந்துட்டாருங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக மோகன் வந்திருக்காரு. ஷாட்டா இல்லைங்க, பாடி லைனில் வந்து பந்து நல்லா கிளான்ஸ் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரன்னுங்க. ஃபோர்த் ஒன் ஷாட்டா இல்லைங்க, வித்து இருந்தது பந்தில் சரியாக கனெக்ட் ஆகல. இருந்தாலும் பவுண்டரி கிடைக்குமா? போயிடுச்சிங்க பவுண்டரி. பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகலாம், பவுண்டரி கிடச்சிருக்கு மோகனுக்கு. நல்லா வித்து இருந்தது பந்தில், நல்லா ஆஃபில் வச்சார் பாலை விஜய். இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸுங்க. ஆள் வச்சிருக்காங்க திரும்பவும். சான்ஸ் ஃபார் பிடிச்சாருங்க. லவ்லி டேக்கனாங்க. அகெயின் ஒரு விக்கெட்டு. பவுண்டரி ப்ளஸ் விக்கெட்டு. விஜய் ஒரு பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்த வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. மோகனோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க குட்லதர். செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேனாக மணி வந்துருக்காரு ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ். அகெயின் தள்ளியிருக்காரு. ரெண்டு ரன்னுங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 ரன் வச்சிருக்காங்க குட்லதர். 2 விக்கெட் லாஸ் பண்ணி. பவர் பிளேயில் 13 ரன் கொடுத்தாலும் 2 மெயின் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு விஜய். நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விஷாரம். சரண் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் போட. லாஸ்ட்டு பவர் பிளே வருங்க இது விஷாரன் டீமுக்காக. ஸ்ட்ரைக்கில் அங்கிலீஷ், நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க. நல்லா லென்த்தில் போட்டார். நல்லா டிஃபெண்ட் அங்கே அங்கிலீஷ் கிட்ட. டாட் பால். செகண்ட் ஒன் ஷாட்டா ஆளை வச்சிருக்காங்க. நல்லா கனெக்டாக இருக்குது பேட்டில். சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணிடுச்சுங்க. ஃபோர்த் ஒன் லவ்லி பாலுங்க. ஃபுல்லராக வச்சார் பண்ணு. அகைன் போயிருக்கு கேப்பில். ரெண்டு ரன்னு. நெக்ஸ்ட் ஒன் பாலுங்க. ஃபுல்லாக வச்சார். அகைன் ஒரு டாட் பால். அடுத்தடுத்து 3 டாட் பால் போட்டிருக்காரு சரணை. ஓவர் முடிச்சிருக்காரு. 2 ஓவர் முடியல. 19 ரன் வச்சிருக்காங்க குட்லதர். 2 விக்கெட் லாஸ் பண்ணி. அகைன் விஜய் வந்துருக்காருங்க அட்டாக். அவர் ஓவர் ஃபஸ்ட்டே முடிக்கிறாரு ஸ்பில்ல. ஸ்ட்ரைக்கில் மணி ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பாலுங்க. நல்லா வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் சிக்ஸு கொடுத்துருங்க. முதல் சிக்ஸருங்க இந்த மேட்ச்சில். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் அங்கே டிசிஷனுக்காக. மணியோட பேட்லேருந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு 6 குட்லதருக்கு. செகண்ட் ஒன் அகைன் ஒரு பெரிய ஷாட் ட்ரை பண்ணார். சரியாக கனெக்ட் ஆகல பேட்டில். சிங்கிள். லாஸ்ட் ஒன் லைட் எஜிங்க பேட்டில். பெரிய ஷாட்டாக ட்ரை பண்ணார். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் 6 வந்து அடுத்த பால் நல்லாவே போட்டிருக்காரு விஜய். நல்லா கம்பேக்னே சொல்லலாம் விஜய்கிட்ட. முதல் பந்தே 6 கொடுத்தாலும் அடுத்த 5 பாலுக்கு 3 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ரன் வச்சிருக்காங்க குட்லதர். 3 விக்கெட் லாஸ் பண்ணி. ஃபோர்த் ஓவர் போட சூர்யா வந்திருக்காரு அரௌண்ட் விக்கெட்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் மணி. 3 ஓவர் 28 ரன் வச்சிருக்காங்க. ஓவருக்கு கிட்டத்தட்ட 9 ரன் 10 ரன் ஆடுறாங்க குட்லதர். நல்லா ஸ்டார்ட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க. நல்லா இருக்கு ஆக்ஷனு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சூர்யா. செகண்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க. ஆள் இல்லைங்க.
சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகாது, ஏன்னா பால் ஸ்லோவாக போகுது. 2 ரன்னுங்க. 4th ஒன். அவ்வளோ வித்துருந்தது, சரியாக கரெக்ட் ஆகல பேட்டில். நல்ல ஸ்டாஃபாங்க. சான்ஸ் ஃபார் இல்லைங்க, சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் ஸ்ட்ரைக்கில். லவ்லிங்க. அகைன் ஒரு தரமான பால் சூர்யா கிட்ட. ஆஃப்லேயே வைக்கிறாங்க அரௌண்ட் விக்கெட்லேருந்து. அந்த ஆங்கிள் கிரியேட் பண்ணுறாரு. நல்லா ஒரு அவுட் ஸ்விங் இருக்குது லைட்டாக. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஷார்ட்டா சிரான் கனெக்டாவில் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு ஷார்ட் பாலு நேராகவே போட்டார் பந்தை. 2 ரன்னு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 ரன் வச்சுருக்காங்க குட்லதர். 3 விக்கெட் லாஸ் பண்ணி. இந்த ஓவர் நல்லாவே போட்டு போயிருக்காங்க. வெறும் 5 ரனில் போட்டு போயிருக்காரு சூர்யா. அது ஒரு கேட்ச் ட்ராப்பால் 2 ரன் வந்தது. இல்லை 3 ரனில் போட்டு போயிருப்பார். நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு பவர் ஹிட்டர்ஸ்க்கு. நியூ பாலர் சரண்ராஜ் வந்திருக்காரு அட்டாக்கு 5th ஓவர் போட. அரௌண்ட் விக்கெட்லேருந்து ஸ்ட்ரைக்கில் மணி. 4 ஓவருக்கு 33 ரன் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். லவ்லிங்க. அகைன் ஒரு நல்ல பால். அரௌண்ட் விக்கெட்லேருந்து ஃபுல்லராக வச்சிருக்காரு. வைடர் ட்ரை பண்ணியிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க சரண். தேர்ட் ஒன். சரியா கரெக்ட் ஆளுங்க. வித்து இருந்தது, பால் கட் ஆயிடுச்சு வேறு. சான்ஸ் ஃபார் மிஸ் பண்ணிட்டாருங்க. குச்சி வச்சிருந்தா அவுட்டு. த்ரோ சரியாக வரல அவருக்கு. ஒரு 2 ரன் கிடச்சிருக்கு. 4th ஒன். லவ்லி பாலுங்க. அகெயின் ஒரு டாட் பால். ஃபுல்லராக வச்சிருக்காரு பந்தை. சரியாக கனெக்ட் ஆகல பேட்ஸ்மேனுக்கு. திரும்பி 4 பால் போட்டுருக்காரு. வெறும் 2 ரன் தான் கொடுத்துருக்காரு. 5th ஒன். ஷார்ட்டா சரியாக கனெக்ட் ஆகிருக்குன்னு பேட்டில், மணியோட பேட்டில். ஷாட்டுங்க, குட் ஷாட். 6 மணி அடிக்கிற 2வது 6 இந்த மேட்ச்சில். நல்லா வெயிட் பண்ணி அடிச்சாருங்க இந்த பாலை. முன்னாடியே குத்திட்டாரு. கொஞ்சம் பந்து ஸ்லாட்ல வந்துச்சு இந்த வாட்டி. 4 பால் வெறும் 2 ரன் குத்திருந்தாரு. 5 பால் 6, மொத்தம் 8 ரன் வந்துச்சு இந்த ஓவரில். லாஸ்ட் ஒன். லவ்லிங்க. லவ்லி பால். சிங்கிள். ஒரு 2G ஒரு 6 ஒரு சிங்கிள். மொத்தம் 9 ரன் வந்துருக்கு இந்த ஓவரில். சரண்ராஜ் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் பால் ஒரு 2 பால் நல்லா போட்டு போயிட்டாருங்க மணி. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 42 வச்சிருக்காங்க குட்லதர். 3 விக்கெட் லாஸ் பண்ணி. சரண் வந்திருக்காரு அட்டாக். ஒரு செகண்ட் ஓவர் இது. கடைசி ஓவரும் கூட அவருக்கு. 6th ஓவர் மேட்சுக்கு. ஸ்ட்ரைக்கில் மணி 2 6 வச்சுருக்காங்க வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன். லவ்லி ஃபுல் டாஸ் பாலு. நல்லா ட்ரைவ் பண்ணிக்கிறா. சான்ஸ் ஃபார் டைரக்ட் ஹிட்னா அவுட்டுங்க. டாட் பால். செகண்ட் ஒன். ஷாட்டுங்க. சரியான ஷாட். அகெயின் ஒரு நல்ல ஷாட்டு மணி பேட்டில். மணி அடிக்கிற 3வது 6 இந்த மேட்ச்சில். கரெக்டாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு. 4th ஒன். ஷார்ட்டா இல்லைங்க, சரி கரெக்டாக ஆள் இல்லை இந்த இடத்துல. கேப்பில் போதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப்புங்க அங்கே. சான்ஸ் ஃபார் 2 ரன்னு. லாஸ்ட் ஒன். லவ்லி. அகெயின் ஒரு டாட் பாலுங்க. சாமியாக கம்பேக்கு சரவணன் கிட்ட. 6 அடிச்சு அடுத்த 3 பாலுமே சிங்கிள். டாட் பண்ணிட்டு போயிருக்காரு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 51 ரன் வச்சிருக்காங்க குட்லதர். 3 விக்கெட் லாஸ் பண்ணி. இது மேட்ச் 7வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் மணி. இது வரைக்கும் மணி தாங்க ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. நல்லா வித்திருந்தது. கவர் திசையில் ஒரு பவுண்டரி. மணி எல்லா பக்கமும் அடிக்கிறாருங்க. வெயிட் பண்ணி அடிச்சார் இந்த வாழை. பேக் ஃபுட்டில் வந்து மேட்ச் அவர் தான் ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு குட்லதர் டீமுக்காக. செகண்ட் ஒன். ஷாட்டுங்க. அகெயின் மணி அடிக்கிற 4வது 6 அந்த இடத்துலயே மிட் விக்கெட்லேயே அடிச்சு துவம்சம் பண்ணுறார். செகண்ட் ஒன். ஷாட். மணி
மேட்ச் 1 மேனாக மேட்ச் மாற்றிட்டு இருக்காருங்க குட்லதர் டீமுக்காக. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே 3 விக்கெட் விழுந்தது. மணி 1 மேனாக அடிச்சிட்டு இருக்காரு. 4வது 6 இந்த மேட்ச் அடிக்கிறாரு. அகைன் ஷார்ட் பால் சரியாக கரெக்டாக இந்த முறை. ஆனால் பந்து வேகமாக போதுங்க. ரெண்டு ரன்னு. லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச். இந்த மாதிரி ஆள் இருக்காங்க அங்கே. பிடிச்சிட்டாருங்க. லவ்லி டேக்கானாங்க. சரியாக கனெக்ட் ஆகலை இந்த முறை. இருந்தாலும் மணி அவர் பங்கு செஞ்சுட்டு தாங்க போயிருக்காரு. நல்ல பேட்டிங்க எங்கள் குட்லதர் டீமுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 30+ வச்சிருப்பாருன்னு இருக்கிற இந்த மேட்ச்சில் அவர். 4வது விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க குட்லதர். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 63 ரன் வச்சிருக்காங்க குட்லதர். 4 விக்கெட் லாஸ் பண்ணி. மணி 22 பால் 40 ரன் வச்சுட்டு அவுட் போறாருங்க. நல்ல பேட்டிங்க குட்லதர் டீமுக்காக. கிட்டத்தட்ட 4 6 2 3 4 அடிச்சுட்டு போயிருக்காரு. மேட்சை மாற்றி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் குட்லதர் டீமுக்கு. லாஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர் வெங்கட் வந்துருக்காருங்க. ஏன்னா 5 பவுலர் யூஸ் பண்ணோம். நியூ பவுலர் வந்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கேசவன் நியூ பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டா இல்லைங்க. வித்துருந்தது சரியா பேட்டில் படலை. இருந்தாலும் 2 ரன் கிடைக்கும். போயிடுச்சுங்க. பவுண்டரியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. பால் போயிட்டே இருக்கு. செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. வித்துருந்தது. அங்கே ஆளை வைக்கல. கேப்பில் போதா இல்லைங்க. போயிட்டார் ஃபீல்டரு. சான்ஸ் ஃபார் அகைன் ஒரு 2 நல்ல த்ரோ. வாங்க அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்ல த்ரோ ப்ளஸ் நல்ல ரன்னிங் இருந்தது. ஃபஸ்ட்டு 2 பால் 4 ரன் கொடுத்துருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. 4th ஒன் லவ்லிங்க. அகைன் ஒரு நல்ல பால். நல்லா ஆஃப்லேயே வைக்கிறாரு வெங்கட்டு. போட்ட 4 பாலுமே ஆஃபில் தாங்க வச்சிருக்காரு. தெளிவாக போட்டு போகிறாரு பாலை. கடைசி ஓவரில் வந்து நியூ பவுலர். 5th ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சிங்க. அகைன் ஒரு ஆஃபில் போடப்பட்ட பந்து. வெங்கடே கடைசி ஓவர் வந்து செம்மையாக போட்டுருக்காருங்க. இது வரைக்கும் போட்ட 5 பாலுமே ஆஃப்லேயே வச்சிருக்காரு. வித்தே தரல பேட்ஸ்மேனுக்கு பெருசாக ஷாட் ஆட. லாஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் கோகுல் ஸ்ட்ரைக்கில் போன பந்து ஒரு வைடு ரீபால். ஷாட்டுங்க. ஆளே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்காரு. சாரிங்க ஆள் இருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 ரன் ஓடுறாங்க. அடிச்சுட்டாருங்க. ரன் அவுட்டு. ஒரு ரன் கம்ப்ளீட்டு. 2வது ரன் அவுட்டு. இந்த ஓவரில் ஒரு 6 ஒரு 2G ஒரு வைடு 2-3 சிங்கிள் போயிருக்கு நினைக்கிறேங்க. எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 72 ரன் வச்சிருக்காங்க. 5 விக்கெட் லாஸ் பண்ணி குட்லதர் 73 ரன் அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க. பவர் ஹிட்டர்ஸ் விசாரம் ரன் அடிக்கணும். விசாரம் இல்லை கமல் ஸ்ட்ரைக் ஆடுறாரு. கார்த்திக் நான் ஸ்ட்ரைக்கில் ஆடுறாரு. ஜூம் பண்ண ஃபஸ்ட்டு ஓவர் போட சந்தோஷ் வந்திருக்காரு. பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட் பண்ண. ஃபஸ்ட்டு பாலுங்க. லவ்லி ஷாட்டுங்க. 4 ரன்னுங்க. இது சூப்பரான ஷாட்டுங்க கமல் பேட்லேருந்து. முதல் பாலே பவுண்டரோட ஸ்டார்ட் பண்ணிக்காரு கமல் கவர்ஸில். செகண்ட் இன்னுங்க ஷாட்டுங்க. அதுவும் 4 ரன்னாக போகுமா. பவுண்டரிங்க. 2வது பாலும் பவுண்டரிங்க கமல் பேட்லேருந்து. முதல் 2 பால் பவுண்டரோட ஸ்டார்ட் பண்ணிக்காரு கமல். 3rd பால் அகைன் ஒரு ஃபுல் டாஸுங்க. வாய்ப்புங்க. அவுட்டுங்க. ஃபஸ்ட்டு 2 பால் பவுண்டரிங்க. 3வது பால் விக்கெட்டுங்க. நல்ல பால் தான். டாஸ் பால் மிஸ் ஆயிடுச்சு. 1 டவுனுக்கு சரவணன் வராருங்க. ஃபோர்த் பாலுங்க. அகைன் டாட் பாலுங்க. சந்தோஷ் கிட்ட இருந்து நல்ல பால் இது. ஃபஸ்ட்டு பாலுங்க. கார்த்தி ஆடுறாரு. ஐயோ டாட் பாலுங்க. சூப்பர் ஓவருங்க. ஒரு ஓவரில் 2 4 கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்து மேட்ச் நிற்க வச்சுருக்காருங்க இவர். முதல் ஓவர் முடிவில் 10 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால் ஃப்ரீட் பாலுங்க. சரவணன் ஆடுறாரு. அகைன் போல்டுங்க. ஃப்ரீட்னால விக்கெட் இல்லைங்க. 3rd பாலுங்க. நல்ல ஷாட்டுங்க.
6 4 தெரியலங்க. 4 கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க சரவணன் பேட்லேருந்து. இது பாருங்க, நல்லா ஷாட்டுங்க. எங்கே போய் வீழ்ந்துருக்குங்க. மிகப்பெரிய ஆறுங்க அது. இது பாருங்க, விஷாரம் 2 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளே ஓவர் இல்லை, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கேன். 23 ரன் வச்சிருக்காங்க விஷாரம். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 2 பார்ல ஓவருமே நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கு 11 ரன் மேலே வச்சிருக்காங்க விஷாரம். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாலும் நல்ல ஸ்டார்ட்னே சொல்லலாம் விஷாரத்துக்கிட்ட. கமலோட விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாலும் பவர் பிளே முடிஞ்சிச்சுங்க. 3வது ஓவர் போட மணி வந்திருக்காரு. 5 ஃபீல்டு வெளியே வச்சு போகிறாருங்க. பேட்டிங்லேயும் ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாரு மேட்ச்சில். பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்து தராருன்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து 2 விக்கெட் எடுத்தே ஆகணும், அப்போ தான் மேட்ச் மாறும். குட்டில் தான் இருக்குது. கார்த்தி விசஸ் மணி. ஃபர்ஸ்ட் பால் லவ்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்லா குத்தி வந்தது. வெயிட் பண்ணி வச்சிருக்காரு கார்த்தி. சான்ஸ் பார் சிங்கிள். செகண்ட் ஒன் லவ்லிங்க. முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல டேக்கிறாங்க கீப்பர் கிட்ட. மணி பேட்டிங்கில் மட்டும் இல்லை, பவுலிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஏன்னா ஒரு பெரிய 6 ஒன் அடிச்சிருந்தாரு சரவணன். அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 2வது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க விஷாரம். மணி அவர் எடுக்கிறது எல்லாமே நல்லா பண்ணுறாருங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு டீமுக்காக. 2வது பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நல்ல டேக் அண்ட் கீப்பர் கிட்டையும். நியூ பேட்ஸ்மேன் அது ஸ்ட்ரைக்கில் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்ல இருந்தது. சான்ஸ் ஃபார் விக்கி இருக்காரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க. ஜூம் கூட பண்ணல, தட்டி விட்டுட்டாரு. நல்ல அட்டம்ப்ட்னே சொல்லலாம் விக்கி கிட்ட. இன்னும் 6 லைனுக்கு ஒரு அடி இருக்குதுங்க. ட்ரை பண்ணியிருந்தா பிடிச்சிருக்கலாம். ஏன்னா முதல்ல பால் லைஃப் கொடுத்துருக்காங்க அங்கே. ஃபிஃப்த் ஒன் சிங்கிள். லாஸ்ட் ஒன் லவ்லி பிளேங்க. வேகமாக போகுது பந்து. மரத்தலால் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நல்ல ஷாட் ஃபுல்லராக வச்சார் பந்தை. சிங்கிளோட ஓவரை முடிச்சிருக்காரு மணி. நல்ல ஓவர்னே சொல்லலாம். ஒரு கேட்ச் ட்ராப் ஆயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் நல்லா அமைஞ்சிருக்கும் ஓவரு மணிக்கு. வெறும் 3 ரன்னில் போட்டு போயிருக்காருங்க இந்த ஓவர் மணி. 3 ஓவர் முடியல, 26 வச்சிருக்காங்க விஷாரம். 2 விக்கெட் லாஸ் பண்ணி இந்த ஓவர் நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு குட்டில் இருக்கு. ஏன்னா 3 ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலேயே ஒரு கேட்ச் ட்ராப்பு. 2 ரன் ஓட்டாங்க. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா 1 ரன்னில் போட்டு போயிருப்பார் மணி இந்த ஓவரை. சந்தோஷம் வந்திருக்காரு அட்டாக்கு. அவருக்கு செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு போனார். அவர் ஸ்பெல்லு முதலே முடிக்கிறாரு. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் மாதிரி போட்டார். சான்ஸ் ஃபார் கேட்சாங்க. ஆள் வச்சிருக்காங்க அங்கே தெளிவாக பிடிச்சிட்டாங்க. லவ்லி டேக்கனுங்க. ஸ்லோவராக போட்டார். லெக் ஸ்பின் வேரியேஷன் மாதிரி. கார்த்தி பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணாருங்க. 3வது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க விஷாரம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை நல்ல டேக்கனுங்க. வெங்கட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டுங்க. டைரெக்டாக பட்டிருந்தா அவுட்டு தான். ரொம்ப ரிஸ்க் ரன்னு நினைக்கிறேன் இது எனக்கு தெரிஞ்சு. சிங்கிள். தேர்ட் ஒன் சரியா கரெக்டாக இல்லைங்க. இருந்தாலும் இப்போ வந்து வேகமாக போகுது. சிங்கிள். அகெயின் ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் சரியாக கரெக்ட் ஆகலைங்க. பந்து கொஞ்சம் லெக் ஸ்பின் வேரியேஷன் மாதிரி போகிறாங்க. அண்டியும் பந்து சரியாக கரெக்ட் ஆக மாட்டேது பேட்ஸ்மேனுக்கு. 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. 2 ரன்னு. ஃபிஃப்த் ஒன் லவ்லி பாலுங்க. நல்ல ஷாட்டு. ஆள் வச்சுருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் லவ்லிங்க. அகைன் ஒரு நல்ல பால். இந்த ஓவர் போட்டு எல்லா பாலுமே செம்மையாக போட்டு போயிருக்காரு சந்தோஷ். 6 பாலுமே வித்தே தரலங்க அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மேனுக்கு. சிங்கிளோட ஓவரை முடிச்சிருக்காரு. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. 32 ரன் வச்சுருக்காங்க. இன்னும் 4 ஓவருக்கு 40 ரன்னுக்கு அடிக்கணும். ஓவருக்கு 10 ரன் ஆடணும்.
அஜித் இருக்கிற மேட்ச்சில் உயிர் இருக்குங்க. ஏன்னா அஜித் பெரிய ஹிட் ஆடுறாரு. பேட்டிங் ஸ்விங் பண்ண மாதிரி தெரியுது. பேட்டில் பட்டா வெளியே போகணும். இது வரைக்கும் சரியாக கரெக்ட் ஆகலை அஜித்துக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மணி நின்று அடித்த மாதிரி யாராவது அடிக்கணும் விஷாரன் டீமுக்கு. அப்போ தான் மேட்ச் மாறுங்க விஷாரன் டீமுக்கு. அலெக்ஸ் வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாருங்க. முதல் பாலே ஸ்லோவரா தூக்கி போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன் அஜித்தோட விக்கெட் மெயின் விக்கெட்டுன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாருங்க. அகைன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க விஷாரம். 3வது விக்கெட்டையும் அஜித்தோட விக்கெட்டை அடிக்க வேண்டிய பந்து மிஸ் பண்ணிட்டாரு. அப்படியே தூக்கி ஸ்லோவராக போட்டாருங்க. நாலு ஓவர் 40 இருந்ததுங்க. முதல் பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அலெக்ஸ் என்கிற கேசவன். நியூ பேட்ஸ்மேன் சூர்யா வந்திருக்காரு. தேர்ட் டவுன் பேட்ஸ்மேனா. ஃபோர்த் ஒன் டாஸ் பாருங்க. எங்கேயோ ஆனாரு. ஸ்ட்ரைட்டாக போகுது பந்து. கொஞ்சம் பந்து ஸ்லோவாக வருதுனால பேட்ஸ்மேன் வேகமாக ஆடுறாங்க. அதனால் பால் சரியாக கனெக்ட் ஆக மாட்டேது. அகைன் ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஆளை வச்சுருக்காங்க. ஸ்லோவராக வருது. நல்லா டேங்கனாங்க. கேமரா ரொம்ப திருப்பிடுங்க. நல்லா கேட்சாங்க. அகைன் ஒரு விக்கெட் லாஸு. பந்து நல்லா நியூ பேட்ஸ்மேன் இமான் ஸ்ட்ரைக்கில். ஃபுல் டாஸுங்க. எஜ் இருக்கு பேட்டில். சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் இருக்காராங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்லா ட்ரை ஆங்க. ஏன்னா பால் நல்லா ஹைட்டு போச்சு. ரன்னு 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 38 வச்சிருக்காங்க. பவர் ஹிட்டர்ஸ் 4 விக்கெட் லாஸ் பண்ணி. இன்னும் 3 ஓவருக்கு 35 ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க பவர் ஹிட்டர்ஸ். ஓவருக்கு 12 ரன்னுக்கு ஆடணும். மணியா வராரு அட்டாக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் செம்மையாக போட்டு போயிருந்தார். வெறும் 3 ரன்னில் போட்டு போயிருந்தார். ஒரு விக்கெட் அவர் எடுத்து கொடுத்துருந்தாரு. மணி விசஸ் சூர்யா. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் எங்கேயோ அடிச்சிருக்காரு தூக்கி. பிக்கஸ்ட் 6. சூர்யா பேட்டில் ஸ்லாட்டில் போட்டார் பந்தை. சூர்யா ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. முதல் பால் 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓவருக்கு 12 ரன் மேலே தேவை இருந்தது. முதல் பால் அடிச்சிருக்காருங்க 6 சூர்யா. இன்னும் 5 பால் இருக்குது இந்த ஓவர் முடிய. செகண்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க. மிஸ் பண்ணிட்டா சூர்யா கம்ப்ளீட்டா. நல்ல வேரியேஷன் பண்ணார். போன பால் ஸ்லாட்டில் போட்டார். இந்த பால் ஒரு ஷார்ட் பால் டாட் பால். தேர்ட் ஒன் ஷார்ட். ஆள் இருக்கா மணி கிளியர் பண்ணிச்சுங்க. 6 அகைன் ஒரு 6 நல்லா பேக் ஃபுட் வந்து பவரை ஜென்ரேட் பண்ணி அடிச்சார் சூர்யா. இந்த ஓவரில் வர 2வது 6 3 பாலுக்கு 12 ரன் தேவை இருந்ததுங்க. அடிச்சுட்டாரு. இன்னும் 3 பால் இருக்கு எக்ஸ்ட்ராவா. ஃபோர்த் ஒன் ஸ்லாட்லேருந்து மிஸ் பண்ணிட்டாரு. அகைன் ஒரு டாட் பால். 6 டாட்டு 6 டாட்டு 4 பாலுக்கு. ஃபிஃப்த் ஒன் ஷாட். அகைன் ஸ்டார்ட்ல இருந்தது. சான்ஸ் ஃபார் அங்கே சுரேஷ் இருக்காரு. வெளியே போயிடுச்சுங்க. அகைன் ஒரு 6. சூர்யா ஸ்டார்ட்ல போட்டால் ஸ்ட்ரைட்டாக வாரி விட்டுறாரு. இந்த ஓவரில் ஒரு 3வது 6. சூர்யா மேட்சை மாற்றி தராருங்க பவர் ஹிட்டர்ஸ்க்கு. மணி ஃபர்ஸ்ட் ஓவரில் வெறும் 3 ரன்ல போட்டு போயிருந்தாருங்க. இந்த ஓவரில் 3 6 கொடுத்துறது இது வரைக்கும். லாஸ்ட் ஒன் லவ்லிங்க. அகைன் ஒரு ஸ்லோவர் பால். 6 டாட்டு 6 டாட்டு 6 டாட்டு 3 பால் 18 ரன் கொடுத்துருக்காரு. 3 பால் டாட் பண்ணிட்டு போயிருக்காரு மணி. நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு இது விஷாரத்துக்கு. 18 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில் மட்டும். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 56 வச்சிருக்காங்க பவர் ஹிட்டர்ஸ். 5 விக்கெட் லாஸ் பண்ணி விஷாரம். இன்னும் 17 ரன் தாங்க அடிக்கணும். 2 ஓவருக்கு 8 ரன்னுக்கு ஆடணும். ஒரே ஓவரில் மேட்சை திருப்பி கொடுத்துருக்காரு சூர்யா.
விக்கி வந்திருக்கார் அட்டாக்கு, நியூ பவுலர். ஸ்ட்ரைக்கில் இமான் 17 ரன் அடிக்கணும் 12 பாலுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோவராக போட்டாருங்க பவுன்ஸரு. பேட்ஸ்மேன் வேகமாக ஆடிட்டாரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விக்கி. அடுத்து 2 வைடு போட்டிருக்காரு விக்கி. இன்னும் 15 ரன் அடிக்கணும். செகண்ட் ஒன் லவ்லி பால். நல்லா டிஃபெண்ட் போயிருக்காரு இமானு. பெருசாக சுத்தாத. டாட் பால் ஃப்ரீ பால். ஷாட்டுங்க, சரியான ஷாட் இமான் பேட்டில். இந்த முறை சான்ஸ் ஃபார் மிஸ் பண்ணிட்டாரு. எகிரி போய் விந்துச்சு பந்து வெளியே. 6 ஃபுல்லாக லைனில் தான் வச்சார். நல்ல பால், நல்லா தான் போட்டார். இருந்தாலும் பேட்ஸ்மேன் ஷாட் நல்லா இருந்ததுங்க. இமான் அடிக்கிற ஃபஸ்ட்டு 6 வந்த வேகத்தை அப்படியே தூக்கி விட்டார் பந்தை. ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க, ஸ்டெப் டவுன் பண்ணார். இந்த முறை சரியாக கரெக்டாக இருக்குது பேட்டில். எங்கே போய் விதுங்க. ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க, வந்து பிக்கஸ்ட் 6. 2 ஓவருக்கு 30 சில ரன் அடிக்க வேண்டியதுங்க. கிட்டத்தட்ட 5 6 அடிச்சிட்டாங்க இந்த 2 ஓவர்லேயே. மேட்சே மாற்றி கொடுத்துட்டாங்க இமானும் சூர்யாவும் சேர்ந்து. நல்ல பார்ட்னர்ஷிப்புங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் வந்துச்சு ஃபஸ்ட்டு 5 பேட்ஸ்மேனு. 6வது விக்கெட் பேட்ஸ்மேன் வந்து நல்லா விளையாட்டு இருக்காங்க. நோ பால் ப்ளஸ் சிங்கிள். மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இமானும் சூர்யாவும். நல்ல பார்ட்னர்ஷிப்பு. கிட்டத்தட்ட இந்த பார்ட்னர்ஷிப்பே ஒரு 35 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. முக்கியமான சமயத்தில் வந்து 2 பேரும் நல்லா விளையாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு, பவர் ஹிட்டர்ஸ்க்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. மேட்சே மாறிடும்னு நினச்சேன். 2 பேரும் நல்லா விளையாடிட்டு போயிருக்காங்க. வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே.